அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை பொறுத்து கருணை வடிவானவழி. அப்படியா? உன் வீட்டுக்கு பக்கத்துல அம்மன் கோயில் இருக்கும், சத்தம் கேட்க அடிக்கடி அம்மாள் பாட்டெல்லாம் காரணம் இருக்கும். ஏற்கனவே 6 மாத காலங்கள் செய்கிற வேலையில மனக்குழப்பமும் பிரத்யார இடத்தில் நடந்து சரியான நேரம் வரும் பொழுது இவனை எதிர்பார்க்காம நிறுத்திடணும்னு ஒரு முடிவு எடுத்தாங்க. இப்ப நிறுத்திட்டாங்க. ஆனா அடுத்த கட்ட பணிக்கு என்ன செய்வோங்கிற ஒரு வேதனையும், இப்ப அங்க இருந்து கொஞ்சம் பணமும் நமக்கு வர வேண்டி இருக்கு, அதுக்கும் பதில் இல்லாம இருக்கு. அதையும் வர வச்சு தர, வேற வேலையும் உருவாக்கி தர. வேற என்ன வேணும்? அந்த பிள்ளை இங்க கூட்டு வா, குணமாக்கி தர. ஜெயிக்கிறேன். கருதாமிக்கு வியாபார ஸ்தாபனம் யாரு வச்சிருக்கா? வியாபார ஸ்தாபனம். நீ வியாபாரத்துக்கு என்ன வியாபாரம்? மொபைல் கடை. கால் வச்சுக்கோ. இந்திரங்கெட்டதும் பெண்ணால கால் வச்சுக்கா. கர்மதாமிக்கு உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். உங்ககிட்ட பழகினவங்கன்னா உன்னை ஏமாத்தி மனவருத்தப்படாத. அதுல இருபாதியும் ஆணும் உண்டு பெண்ணும். அதுல பணங்களும் நஷ்டமடைந்து மனவேதனை அடைந்து தொழிலே இப்ப நடக்காம இருக்கிறதுக்கு நம்மளை பத்தி ஏதோ தப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற சந்தேகம் உள்ளத்துல இருக்கான். உண்மையா? காரணம் நடந்ததை எண்ணி கவலைப்பட்டால் அவன் மடையன். அதனால கடந்து போறத கடந்ததாக விட்டு நடக்கிற தொழிலை நல்லாக்கி தரேன். கடன் பட்டிருக்கிய அந்த கடன்ல இருந்து ஒரு விடுதலை ஆக்கி தரேன். வேற என்னடா வேணும்? அந்த வழக்கம் வெற்றியாக்குறதுக்கு என்னை தனியா வந்துப்பார். வழக்கு என்னோடு என்னை வந்துப்பார். என்னோடு பார். கருதாமிக்கு அதே மாதிரி வியாபார ஸ்தாபனம் வச்சிருக்கிறது யாருப்பா? என்ன வியாபாரம்ப்பா? என்ன கடை? காரணம் சொல்லலாம். வென்றிடுவேன். இன்னொரு தரம். நாதத்தால் வென்றிடுவேன், எந்த நாட்டையும் நாதத்தால் வென்றிடுவேன். எப்பா உன் வீட்டுக்கும் கடைக்கும் ஒரு முனிவருடைய ஆசீர்வாதத்தை யாரும் சித்தர்களை வச்சு கும்பிடுறியா? அகத்தியரை வச்சு கும்பிடுறியா? அகத்தியருடைய இடத்துக்கு போயிருக்கியா? போக. ஆனா நீ கும்பிடணும். ஏன் அப்படி கேட்டேன் அப்படின்னு சொன்னா, முன்னோர்கள் சித்தர்கள் வழிபாடும் பெரியவர்களுடைய மகான்களுடைய ஆசீர்வாதத்தை பெற்றவங்களா இருக்காங்க. அதனால சொல்றேன். ஆனா இப்போ உனக்கு கடை தொழிலை பற்றி ஒரு சிந்தனை இருக்கு. அதே மாதிரி பிள்ளைகளுடைய வாழ்க்கையை பற்றி ஒரு மனக்குழப்பம். அந்த குழப்பமான நிலையில இருந்து அதை தெளிவா நான் வாழ வச்சு தரணும். வேற என்ன விளக்கம் வேணும்? கொடுக்க வேண்டாம்னு நான் முடிவு. உன் கடனை தான் நீ எதுக்கு கொடுக்க போற? காரணம் நான் முடிக்கிறேன்டா. மக அமைதி. யாரு நம்ம பிடிவாதம் முடிக்க கண்ணை கொடுப்பா. என்னன்னு பாக்குறேன். ஒரு ஆத்மா அந்த கடைக்கு வருதுடா. அதனால ஜனவசியம் குறைஞ்சு போச்சு. இப்போ 1-6 மாதங்கள் மனவேதனையும் நஷ்டத்திலையும் வண்டி ஓடி. உண்மையா? இந்த அந்த கனியை கொண்டு போய் கடையில கட்டு. மகாலட்சுமி கடாட்சம் வரும். கடையே புதிய ஒளியாய் சுவாமியே. உடம்புல அறுவை சிகிச்சை செய்யணும்னு யாருக்காவது பிரச்சனை இருக்கா? யாருக்குப்பா? ஆபரேஷனை பத்தி கேட்டு வந்தது யாரு? யாருமா? எந்த ஊருக்கு அவங்களுக்கு? நீ அங்க இருமா. நான் திருச்சி ஏரியாவுக்குள்ள கேட்டுருக்கு. நீ அங்க
உடல்நிலை கோளாறு பத்தி காட்டுவது யாரு? போட்டு திருச்சி உத்தரவு முடிஞ்சது. கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அப்படியா 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 கோபிச்செட்டிப்பாளையம் எல்லை யாரு? கோபிச்செட்டிப்பாளையம். ஈரோடு எந்த ஊருக்கா? மனக்கோயில் கொண்ட பெருமானே. அப்படியா அப்படியா? பிள்ளைய பத்தி காட்டுவது யாருதுல? என்ன பிள்ளைப்பா? அமைதி அமைதி. அண்ணாச்சி நல்ல காரணோட வர்றானாச்சி. ஒவ்வொரு எல்லைக்குள்ள வந்தோட சங்கு சக்கரம் தடுத்து வாழ்த்தண்டு வைத்திருக்கின்ற பெருமாளுடைய கோயில் தெரியுது. எங்க இருக்கு? விநாயகர் வாராரு எங்க இருக்காரு? ஐயனார் கற்பராயன் சுவாமி வாராங்களா எங்க இருக்காங்க? இருக்கிறாங்களா? கால் எடுப்பாங்க. பையனுடைய தொழிலை பற்றியும் வாழ்க்கையை பற்றியும் ஒரு மனக்குழப்பம் இருக்கு. உண்மையா? இப்ப நான் என்ன செஞ்சிருந்தா நீ நல்லா இருப்ப? அந்த அரியர் இருக்கும் போதே அவருக்கு வெளிநாட்டுல இருந்து ஆர்டர் வந்தா போத்துட்டு நான் புரியுது. நான் சொல்றது புரியுதா? புரியுது. வெளிநாட்டுக்கு போச்சுட்டு நல்லா இருக்கும். அவன் இந்த அரியரை கம்ப்ளீட் பண்ணுவான் அப்படிங்கிற நம்பிக்கை உனக்கு இருக்கலாம். எனக்கு இல்லப்பா. புரியுதா? அதனால பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்புவோம். அங்க போற உடனே வேற மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை புதிதமா அமையும். ஓகே பண்ணி விட்டுருவோமே. கால் வந்துட்டு வா. வாழ்க்கை தானே தேவை. எப்படி? அதனால ஜனவரி மாதம் 22ஆம் தேதிக்கு உட்பட இவருடைய இருக்கிற கல்விக்கு தகுந்தாறு போல ஒரு ப்ராஜெக்ட் ரெடியாகி வெளிநாட்டிலிருந்து ஒரு நல்ல ஆன்லைன்ல ஒரு செய்தி காண்பான். இப்பவுமே விசாவுக்கு ஏற்பாடு பண்ணிடுவோம், அனுப்பி வச்சிருவோம். கொஞ்சம் பொறுமையாரு, வெளியே சொல்லாத, தனியே போய். சரியா? கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு அதே ஈரோடு எல்லை திருமணம் சொந்தமாக காட்டுவது யாருண்டா? என்னப்பா திருமணம் யாருக்கு? திருமணம் சொந்தம் பிள்ளைக்கு. திருமணம் சொந்தமா யாரு காட்டுவீங்களா? பிள்ளைக்கு வேற என்னமா வேணும்? கண்ணமணி கால் விட்டுவாமா. மலர் கொடுத்து நல்ல காலம் விட்டுவாங்க. உன் பிள்ளைகளுடைய பிறவி அமைப்பை பத்தி பார்த்தேன். சனி பகவான் 7ஆம் பார்வையாக பார்த்த ஒரு காரணத்தால இப்போதைக்கு வந்து சம்பந்தம் கலந்துகிட்ட இடங்கள்ல சில குளறுபடிகளும் மனநிலை கோளாறுகளும் விரிவான பிரச்சனைகளும் நடந்துட்டு இருக்கும். சரிங்களா? அதனால அது சீராகுமான்னு கேட்டேன். பங்குனி மாதம் 22ஆம் தேதிக்கு மேல எல்லாமே சரியாயிடும். பங்குனி மாதம் 22க்கு மேல சரியாயிடும். அதனால உன்னுடைய உடல்நிலைகளை பார்த்தேன். அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு பிரச்சனை வராது. காப்பாய்த்தாரேன். மனநிலைகள் சரியில்லாம உறங்காம இருக்கு. காரணம் மாதவ பயனாலே வரலாம். கர்மதாமிக்கு அம்மா எங்க வர? மாரியம்மன் எங்க இருக்கா? அப்படியா? 3 நாள் விளக்கு எல்லா பற்றியும் நல்லா
சாப்பிட்டு ஆத்திரம். கர்மசாமிக்கு திருக்கோவிலை பற்றி கேட்க வந்த செல்வ மகன். வாங்கப்பா. என்ன கோயிலு? செல்லாண்டி அம்மன். அந்த கோயில் எடுத்துக்கூடிய பத்திரம் எங்கப்பா இருக்கு? பத்திரம் எல்லாமே கோயில வச்சிருக்கேன். கும்பாபிஷேகம் நடத்த என்னப்பா அர்த்தம்? அரங்காவலர் எடுத்தான்னு சொல்றதை விட நம்ம கூட இருக்கவங்க குளிப்பறிச்சாண்டா ராசா காரணம் இருக்கிறாங்க. அந்த பத்திரத்துல பழைய காலத்து ஆட்களுடைய 3 பேர்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு. அந்த 3 பேருடைய குடும்பமும் இன்னைக்கு ஒரு குடும்பத்தில் உள்ள ஆட்கள் மட்டும் தான் இருக்காங்க. பாக்கி 2 குடும்பத்தில் உள்ள ஆட்கள் இல்லை சார். ஒரு குடும்பத்தில் உள்ளவனால அதை என்ன செய்ய முடியல, பெறமாக நடத்த முடியல. நமக்கு எதுக்கு வம்பு? அப்ப இருந்தான் தாத்தா இருந்தான் பார்த்தா நம்ம விலையில் சொல்லி அவங்க கட்டிதான் போயிட்டாங்க. அதனால இப்ப இந்த சமூகத்தை ஒருங்கிணைக்கணும். அந்த கோயிலை கும்பாபிஷேகம் நடத்தணும். ஆனா கோயில அறகுறையா போட்டு கும்பாபிஷேகம் எப்படிப்பா நடத்துவீங்க? உனக்கு பணம் வேணுமா? என்ன வேணும்? அதுக்கு ப்ரொடக்ஷனும் வேணும், பணமும் வேணும். காரணம் அந்த கோயில் இப்பொழுது 3 குரூப் பிரிவாக இருக்கு. அந்த 3 பிரிவாக இருக்கிறதுல சட்டப்படி பிரச்சனையும் அடிதடியும் வந்துருங்கிற ஒரு நிலையில விவரமாக ஒருத்தன் போய் கிரிமினல்ல போய் வழக்கு கொடுத்துருக்கான். அந்த வழக்குக்கு தகுந்தாற் போல இப்போ போலீஸ் ப்ரொடக்ஷனோட அந்த கோயில் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா எந்த ஒரு இயக்கமும் இல்லை. ஆளை போல சும்மா கண்ணை விட்டு தூர சாமிக்கு தான் கூட்டு வர முடியுமே தவிர கோயிலுக்கு கொண்டு செய்ய முடியாது. அதனால இந்த தீர்ப்பு கோர்ட்டு மூலமா வரப்போதா தெய்வத்து மூலமா வரப்போதான்னு தெரியலையே அப்படிங்கிற கணக்குல நீங்க என்னைய காக்க வந்திருக்கேன். உண்மைதானே? 3 சமுதாயத்தினுடைய 3 பிரிவையும் ஒருநிலைப்படுத்துறேன். கோயில கொடி கட்டி கோபுரத்தோடு எழுப்பி கும்பாபிஷேகம் நடத்தினாங்க. ஆனந்தமா நடத்துவேன். செல்வாக்காரு இடம் எதை வித்து விலையை வச்சுக்கிட்டு இருக்கியா ராஜா? இடம் எதுவும் பேசிக்கிட்டு இருக்கியா? என்கிட்ட கேட்காம எதையும் பண்ணிடாத, ஆத்திரப்படுறாரு. கர்மசாமிக்கு பெங்களூர் எல்லை, பெங்களூர் பாப்பா கார்ல இருக்கு பெரியா. வரலாம். என்னையா வேணும்? கண்ண முடிக்கப்பா. இன்னும் ஒரு முறை கார்ல இருக்குவா. நாதர் முடி மேலிருக்கும் நல்ல பாம்பே, உனக்கு நல்ல பெயர் வைத்தது சொல்லு பாம்பே. ஆதி சிவன் தனைய வந்த ஆணவமா. என்னப்பா வீட்டுல சிவலிங்கம் எதுவும் வச்சிருக்கீங்களா? திருநாகம் வச்சிருக்கியா? உன் பையனுடைய காலிலையும் தலையிலையும் நாகதோஷம் இருக்கு. அதனால ஸ்ரீ வசிய தன்மை குறைவு. வேதுற இடம்லாம் சரிம்பாங்க, விட கிடைக்காது. புரியுதா? அதை மாற்றி தெளிவு பண்ணி மங்களகரமா வாழ வச்சா போதுமா? காரணம் சொல்லலாம். பெயருக்கு தகுந்தார் போல் மாறிவிடு, அவன் பிள்ளையை மறுபடியும் வாழவிடு. நெஞ்சம் மாறிவிடு, பிள்ளையை வாழவிடு. கொஞ்சம் கண்ண முடிக்கா அந்த நாகத்துல கொஞ்சம் விவரத்தை கேட்க. அந்த சக்தி தனித்திரும், மங்களகரமான சக்தி பெருகிரும். வரக்கூடிய தை மாதத்துக்கு பிறகு திருமணம் நடக்கும். வெற்றிவேல் முருகனுக்கு. அதே பெங்களூரு எல்லை பெண் மகளை பற்றி கேட்க வந்தது யார்? பொம்பளை பிள்ளைய பத்தி கேட்க வந்திருக்கியா? எங்க இருக்காமா? என்ன
கால் இருக்குல்ல நல்ல கால விடலாமா? வரலாமா? உங்களை ஓத்தூர்னு சொல்லி கூப்பிடுறாக்கா? என்ன நீங்க பெங்களூர் பக்கம் தானே, சாமி அந்த செக் போஸ்ட் கூப்பிட்டுருவாருன்னு நினைக்கிய. ஆபரேஷன் யாருக்கு ஆரம்பிச்சார் வீட்டுல? யாருக்கு என்ன ஆபரேஷன்? அப்படியா? அவருக்கு உயிருக்கு ஆபத்தெல்லாம் காப்பாத்துறேன். இன்னும் அந்த புண்ணு உள்ள ஆறல, வெளியே ஆறிருக்கு. புரியுதா? அதனால கொஞ்சம் உடல்நிலைகள் கொஞ்சம் அப்பப்போ கோளாறு காட்டிக்கிட்டு இருக்கும். ஆபத்தெல்லாம் காப்பாற்றி தந்தா போதுமா? கால்வா கர்மதாமிக்கு கர்மதாமிக்கு வெற்றிவேல் முருகனுக்கு. ஆமா மகளே, உன் பிள்ளைக்கு ஜனவரி 20ஆம் தேதிக்குள்ள வேற ப்ராஜெக்ட் வருது. சம்பளமும் கூடி போட்டாச்சு. புரியுதா? வேலை கிடைச்சாச்சு. 3 இடத்துல அப்ளிகேஷன் போட்டுருக்கா. ஜனவரி 20 வேலையை வாங்கிட்டாரு. முதல் மாத சம்பளத்தை தர்ம கட்டளைக்கு பணம் வந்ததுக்கு எப்படியா கிடைச்சி கொடுப்போம். இந்த மாதமும் உனக்கு அதுக்கும் வழி பண்ணிட்டாங்க. சரியா? நல்லா மன வைத்தியமா சிவாய நம்ம என்று சிந்தித்து மகளே, ஒரு பொழுதும் அபாயம் இல்லை, உபாயமாக இருப்பேன், உணர்ந்து கொள். சுவாமியே அதே பெங்களூரு எல்லை என் மனசுல நினைச்சபடி எனக்கு வாழ்க்கை அமையுமா அப்படின்னு ஒரு மனக்குறை இருக்கவங்களுக்கு கடை வீட்டுக்காரங்க இருக்காரு. நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு, அதனாலே முடிக்குது அம்மா கண்ணு. இன்னொரு காரணம் மகளே, செல்லக்குட்டி மகளே, கணக்கு தெரியாமே. நம்ம கவிஞர்கள்லாம் கடவுளுடைய படைப்பு தெரியுமா? எவ்வளவு அர்த்தத்தோட பாடல்களை எழுதியிருக்காங்க. மனசு ஒரு மனசு இல்லையே. இன்னொரு காரணம் அரப்பாயிரம். கண்ணை முடிக்கா பார்க்கட்டவன காரணம். அவன் இருக்கிற தெருவுல செண்புகப்பு வியாபாரம் நடக்குது. நல்ல அருமையான வீட்டுக்காரன் இருக்கிற இடத்துல தெருவுல செண்பகப்பூ வியாபாரம் நடக்குது. பக்கத்துல ஒரு விநாயகர் இருக்கார். புரியுதா? அவருடைய மனநிலைகள் உன் பக்கம் இல்லை. வேற ஒரு குடற்படியான சிந்தனையில வண்டியை ஓடிக்கிட்டு. அதனால அந்த மதத்தை சரியாக்கி உங்களை சேர்ந்து வாழ வச்சா போதுமா? உறுதியான முடிவு எடுத்திருக்கியா, குழப்பமா முடிவு எடுத்திருக்கியா? குழந்தை இல்லைன்னா குழந்தைய அவன் ஏற்றுக்கிறதாக சொல்லிட்டானே. நான் இப்ப கேட்டேன். அவர் பார்த்துக்கிட்டு விட்டாரு. எல்லா வரவுகளும் பிள்ளைக்கு நான் பார்த்துக்கிறேன், ஒரு சொத்து எழுதி வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ உனக்கு அவன் வேணுமா? என் கேள்விக்கு மட்டும் பார்த்து, நீ கேள்வி கேட்டா பதில் சொல்லணும். இப்போ அவன் வேணுமா? பிள்ளைய அவன் பார்த்துக்கிட்டவங்க ஒரு வெளி மனசு தான் சொல்லுது. உள் மனசு உனக்கு முடிவெடுக்கிறேன். கால் நடத்துவா. இதுல யாரும் டூ வீலர் சம்பந்தமா தொழில் நடத்துறீங்களா? வாகனங்கள் சம்பந்தமா தொழில் நடத்துறீங்களா? என்ன தொழில் தான் இருக்க? அவன் மனத்துக்கும் உனக்கும் ஒத்து வரல. எதிர்பார்க்காம கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருக்கு. அதனால அவனை சேர்த்து தெளிவு பண்ணிட்டாரு. சற்று பொறுமையாயிரு. இன்னும் 3 முறைகள் என்னைய பார்க்கலாம். 3 முறைகள் என்னைய பார்க்கலாம். 2 கைட்டு வாங்க. சிந்திட்டு முடிஞ்சு முடியாது. பொறுமையா இருந்து அமைதியா இருக்கும்.
கர்மசாமிக்கு அதை பெங்களூரு எல்லை வண்டி வாகனம் வச்சு தொழில் நடத்தும் செல்வ மக்கள். நீ வண்டி வாகனம் வச்சிருக்கியாக்கா? என்ன தொழில்? சொந்த வச்சிருக்கா? டிரான்ஸ்போர்ட் தொழில் வச்சிருக்கா? நீ காலம் எடுப்பா. அமரர் ஊர்தியை பற்றி என்னடா சிந்தனை? தமிழ் தெரியுமா? இவன் வச்சிருக்கிற வண்டி வாகனத்துல இப்ப வந்து எல்லாம் நிறைய நஷ்டங்கள், புரியுதா? இவன் வந்து அமரர் ஊர்தின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா, இறந்தோர்கள் எடுத்து சொல்லுவோம், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ். அது வந்து எடுத்து விடணும். இவனுக்கு அது ஒரு கிரகப்படி ஒரு மாற்றமும் அதுல ஒரு லாபமும் இவனுக்கு கிடைக்கும். ஆனா அது இவன் ஓட்டணுங்கிற அவசியம் இல்லை. இப்பொழுது 2 வண்டியால இவனுக்கு பிரச்சனையும் பண சம்பந்தமான குழப்பமும் நடக்கும். அதே மாதிரி எதிர்பார்க்காம நீதிமன்றத்தில் வழக்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை நடக்கும். பிப்ரவரி மாதத்துக்கு உட்பட இவருக்கு கடன்கள் தரக்கூடிய ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும். அதுல இவரை சரி பண்ணித்தாரு. வேற என்ன வேணுக்காக சொல்லுங்க. பணமும் தார பரிசும் தார நிம்மதியும் சேர்த்து. அப்படியா? சரி, ஓகே, நல்லா இருக்க. முருகப்பெருமான் கோயில் யார் பக்கம் இருக்கு? மறைக்காத. உங்க பக்கத்துல முருகன் இருக்காரா? கோயில் இருக்குங்களா? யாரெல்லாம் வந்தீங்க? இவங்க யாரு? குலத்தாரே காவல் வந்து உட்காரலாம். 2 கேள்விகள் மட்டும் கேட்டுக்கொள்ளலாம்னு உத்தரவு இருக்கு. என்ன வர வேணும்? கடைபிடிக்க. நுரையீரல் சம்பந்தமான இடங்கள் பாதிக்கப்பட்டு உன் பிள்ளைக்கு இறப்பு ஏற்பட்டு இதான் நடந்துச்சு. கால் எடுக்கலாம். அதனால போனது போகட்டும், இனியாவது நெஞ்சம் புனிதமாகட்டும். அதை உன்னுடைய இஷ்டப்படி நல்ல முறையா வாழ வைக்க, பாதிக்காம உன்னை காப்பாற்றுறேன். சந்தோஷமாரு மகனே, இந்த பணம் வச்சுக்கலாம். நல்லா. அதே சேலம் இல்லை தன் பிள்ளைகளை பற்றி மன வருத்தத்தோடு கேட்க வேண்டும். பாப்பா என்னடா உனக்கு என்னாச்சு? யாருக்குடா கால் யாருக்கு சரியில்லை? அப்பா இல்ல வாயா, காலில் எதுவும் பிரச்சனை வராம பார்த்துக் கொள்ள வேண்டும். என்னடா வேணும் உனக்கு? எவ்வளவு கொடுப்ப? வரதட்சணை எவ்வளோ கொடுப்ப? அதை நாங்கள் ஏற்றுக்கிட்ட தயாரில்லை. முதல்ல ஒன்று ஆமான்னு சொல்ல வச்சுக்கிட்டு உன்னை மாற்றத்துக்கு நான் எதிர்பார்க்கிறேன். கால் கொடுப்பேன். தை மாதம் 20ஆம் தேதி சம்பந்தம் பேசிக்கிடுவோம் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லி வை. அதுக்குள்ள அவங்க மனநிலைகளை பக்குவப்படுத்தி அதை வெற்றிகரமாக நடத்திட்டாங்க.
ஏன்னா உன் பிள்ளையுடைய உள்மனதுக்குள்ளேயும் அவங்க வீட்டு மேல ஒரு பாசம் இருக்கு. சரியா? அப்படி நீ சம்மதிக்கிறன்னு சொன்னா அவன் அவங்களை சம்மதிக்க வச்சுக்குவான். பொறுமையாக அடிச்சுட்டாங்க, மரியாதை குறையாம வாழ வைக்கிறான். போ கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு. அப்படியா? தர்மபுரி எல்லை தர்மபுரி. பாப்பா தர்மபுரி. தர்மபுரி உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். அந்த ஊருக்குள்ள போறதுக்கு வலது பக்கத்துல ஒரு அம்மன் கோயில் இருக்கு. சரியானா? அத பக்கத்துல கொஞ்சம் எட்டி போனோம்னா வெற்று வழியாக இன்னொருத்தருடைய கிரவுண்ட் கிழக்கு கிடக்கு இருக்கலாம்டா. அதெல்லாம் தாண்டி போனோம்னா இடது பக்கத்துல ஒரு தெரு திரும்பும். அதுலதான் உங்க வீடு இருக்கு. காரணம் இப்ப நடந்துகிட்டு இருக்கக்கூடிய தொழிலாள கொஞ்சம் மன வருத்தமும் பண நஷ்டமும் ஆயிருக்கு. அதனால தொழிலை மாத்திக்கலாமா, இதுவே கண்டினியூ பண்ணலாமாங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கா? எனது ஒரு பணத்தை பெறுவது எப்படி, அதுக்கு என்ன வழி என்பது என்னுடைய கேள்வி. வேற என்ன வேணும்? கடவுள் கொஞ்சம் நல்ல எண்ணெயை நினைச்சுக்கலாம். இந்தா பணம் வரும், மகிழ்ச்சியாக என்னைய வந்து பார். கவர்மெண்ட் ஸ்டாஃபுக்கு போவாங்க. ஓய்வோ அவ்வளோதான் போய் படிச்சுக்கணும். அடுத்து நல்லா படிக்க வச்சிருவோண்டா, ஏதா கவலைப்படுறேன். அதே தர்மபுரி எல்லை முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு காலோடுவாடா. அங்காளம்மன் எங்கப்பா இருக்கா? தெரியலையா? சொந்த ஊர் எதுப்பா? நீ வா, தருமபுரி மாவட்டத்தில் பாப்பா என்னையா வேணும் உனக்கு? வீட்டை முறை மீட்டித்தானே ஒரு சொத்தை விற்கணுங்கிற நிலைமை இருக்குடா. கடவுளே 9 மாதங்கள் வரை பூர்வீக சொத்தை பற்றி எந்த கேள்வி கேட்காம மனத்தை அடைக்க உட்கார்ந்துதான். உன்னுடைய வீட்டை நான் மீட்டி தரேன், இடையில உனக்கு தொழிலை தந்து உன் கடனை நான் தீர்த்து தரேன். வேற என்ன வேணும்? அடுத்த வாழ்க்கையை பெறுவது சரியா தப்பான்னு யோசித்து செயல்பட்டார். புண்ணியம் பெறுவாயப்பா. கருதாமிக்கு கருதாமிக்கு. விழுப்புரம் இல்லை, விழுப்புரம் விழுப்புரம். கருப்புசாமி கோயில் முக்காடா எங்கேயாவது எங்க இருக்கு? தொழிலை பத்தி உனக்கு என்ன செய்யணும்? அது வாங்கினாதான் உனக்கு சொத்து கிடைக்குமா? என்ன தொழில் பார்க்க? கண்ணமுடு பார்க்க, கண்ணமுடு. இந்தா ஒருத்தர்கிட்ட இருந்து 5 லட்சம் ரூபா உனக்கு வரும். இடத்தை வாங்கிட்டாரே ஜெயிச்சாரு. அடுத்து பேசுவாங்க. கருதாமிக்கு வாங்க. நீங்க விழுப்புரமா? அப்படியா? 1 2 3 4 சிவன் கோயில் எங்க இருக்கு? காரணம் வாங்க. சர்வபுத்திரநாதாய நமோ. ஆதிகந்தம் இந்த ஜோதியே. என்னப்பா செய்யணும் பிள்ளைகளுக்கு? கொஞ்ச நேரம் கண்ண முடுங்க. 1 2 3 4 5 6. இடுப்புக்கு கீழே வலியும் உபாதையும் இருக்கு. சரியா? 3 வருஷ காலமா எல்லா பொருள்களும் கைவிட்டு போயிடுது.
இதுக்கு கிரகங்கள் தான் காரணம். ஒருத்தரும் செய்வன வைக்கிற தேவையில்லாத சிந்திக்க வேண்டாம். இந்த கடன்களை நீக்கி உங்களை செம்மையா வாழ வைக்கேன். அந்த பிள்ளைய ஐஸ்வர்யமா இருக்க வச்சா போதுங்களா? இந்தா எதிர்பார்க்காம ஒரு பெரிய அமௌண்ட் வரும், ஜெயிச்சு தாரேன். அடிக்கடி நெஞ்சு பரவல போறது வராம காப்பாத்தி வெற்றியாகும். ஆனா ஜனவரி மாதத்துக்கு பிறகு என்னைய போட்டு கப்பேறல அடி போ. இப்போதைக்கு எந்த விலங்கும் பண்ணக்கூடாது, அமைதியா இருக்க. நான் ஜெயிச்சிட்டேன். அதே விழுப்புரம் சகோதரியுடைய வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாரே? போயிட்டா சிறப்புட்டி போயிட்டா வாடா ஐயா, நல்லா இருப்பாங்களே. ஏக்கா இன்னொரு காரணம் விட்டுவா பா, இன்னொரு காரணம் விட்டுவா. மூன்று தமிழ் எத்தனை பேர் நீங்க சகோதரி? உடனே தெரியல அது எத்தனை? அதுபோக உங்களுக்கு உங்களுக்கு உடவுறாங்களா இல்லையா? ஆம்பளை சொல்லுவாங்க குடும்பத்துல இல்லையே. ஓய் என்னையா சத்தம்? நான் பேசுறோம், நீங்க பேச போறீங்களா? இப்ப அவளை உயிரோட எழுப்பி தரணும், உடல்நிலை பாதிக்காம காப்பாற்றணும், அவ்வளவுதானே? காரணம் விட்டுவா. இந்த கனியை கொண்டு அவனுக்கு கொடு, செம்மையாக எழுந்து நடப்பாள், ஆபத்தில்லாம காப்பாற்ற மாத்திட்டார். கருதாமிக்கு கருதாமிக்கு பத்திரம் சொந்தமா கட்டுறது யாருப்பா? என்னப்பா பத்திரம்? டாக்குமெண்ட் சொந்தமா யாரும் கட்டு கொடுக்கீங்களா? பேங்க்ல யாராவது தொடர்பு வச்சிருக்கீங்களா? என்னடா பேங்க்ல லோன் போட்டிருக்கேன்? கண்ணை முடிச்சா நான் பாக்குறேன். ஒண்ணுமே நினைக்காத, எதையும் ஒண்ணு நினைச்சா கண்ணாடி கட்டிக்கா. காலம் பாரு. ஒன்பது ஆண்டுகளுக்கு முன்னாலேயே டாக்குமெண்ட் சொத்துக்கள் சம்பந்தமான விஷயத்தில் மனக்குறையும் பிரச்சனையும் வந்துருச்சு. அதே மாதிரி தொழில் சம்பந்தமான விஷயத்தில் பிரத்யாருடைய போட்டியார நிறைய லட்சங்கள் கோடியை ஒட்டிய கனவுகள் வந்துருச்சு. இப்ப எல்லாம் இழந்து பழைய நிம்மதியை பெறாத அளவுக்கு வேற நடந்துருக்கு. இப்ப இன்னொரு இடத்துல பணத்தை எதிர்பார்த்து அந்த டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணதுக்கு வேண்டிய வழிபடி இருந்தா நீ தெளிவாயிருக்க. அவ்வளவுதானே? அது வராது, அவ்வளவுதான். அந்த ஸ்தாபனத்துல உனக்கு உதவி கிடைக்கும். டாக்குமெண்ட்டை ரிலீவ் பண்ணி தரேன், மச்சான் உனக்கு உதவி செய்வான், காரணம் விட்டுவான். நண்பன் உனக்கு பகையாவான். இங்க வரணும், காரணம் கருதாமிக்கு வாப்பா. ஜெயிச்சு தர என்னைய தொடர்ந்து தலை காவிரி என்னும் தாரியிடம் உருவாகி ஏர்வீழ்ச்சி காணாமல் இருக்க சிவசமுத்திர நீர் வீழ்ச்சி எனும் பேரில் நீண்ட வரலாறாய். தலைக்காவிரின்னு ஒரு இடத்துல இருந்து ஒரு கவுண்ட் இருக்கான், தலைக்காவிரி. அப்போ உங்க இடம் தான் ஆடு தாண்டுத காவிரி. ஆடு வந்து அப்படி தாண்டி போயிடும். உங்க இடத்துல தோன்றிய காவிரி நதி அப்படியே அகன்று விரிந்து வந்ததுதான் தஞ்சை வடநாட்டை தாயாக வந்தது. கால்வழி புரியுதா? நீ காரணம் வந்தது உண்மைதான். ஆனா சாமிட்ட மனசை கொடுக்கிறேன். இன்னொரு தடவை காரணம்
வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் மகாராஜா மாதிரி நல்லா வாழ்ந்தாச்சு. கேட்பவர்களுக்கெல்லாம் இல்லைன்னு சொல்லாத அளவுக்கு எல்லா உதவியும் செஞ்சுட்டேன். ஆனா இப்போ பொருள் இழந்து, வண்டி வாகனம் இழந்து, தொழில் இழந்து, பொல்லாத கடன்கிற ஒரு சூழ்நிலையில மாட்டிக்கிட்டு வெளியே வராமல் நீ தவிச்சுக்கிட்டு இருக்க. இந்த கடன்களை நீக்கணும், புதுமையாக ஒரு தொழிலையும் நான் அமைச்சு தரணும். தந்துட்டா போதுங்களா? வெற்றிமாற கொடுப்பா காரணம். இந்த மாலையை பேணி பிறக்கா வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு, அருள்வாக்கு சித்தர் ஐயப்ப சாமிக்கு. உன் தொழில் உயரும், கடன் வந்து உன்னை காப்பாற்றி நிம்மதியாக்கிறேன். மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து விடுப்பான். மாலைக்கு விளக்கம் சொல்லி கொடுத்து கருப்பசாமிக்கு வத்தலை குண்டு வெத்தலை துண்டு வத்தலை குண்டு கங்கை யமுனை இன்னொரு காரணம் இறங்குன உடனே ஒரு காளியம்மன் கோயில் வருது. என்னப்பா அதெல்லாம் கடந்து ஒரு 4 கடைகள் வீடுகள் இருக்கு. உள்ளுக்கு போனா உங்க வீடுகள் இன்னும் ஒரு முறை கால விட்டுறாங்க பார்ப்போம். நான் தான் வரேன். யானது உங்க எல்லைக்குள்ள நான் கருப்பசாமி இருக்கேன் தெரியுமா? 2.25 ஆண்டுகளாக இவருடைய வாழ்க்கையில மன வருத்தமும் குழப்பமும் நடக்கும். இந்த வாழ்க்கை சேரும் சேராதுங்கிறதை பற்றிய ஒரு மனவேதனையும், நாம சேர்ந்த இடம் சரியானதா இல்லையா என்ற ஒரு குழப்பமும் உள்ளத்துல இருக்கு. ஆனா இந்த வாழ்வையே தொடர்ந்து செம்மையாக்கி வழிவகுத்து தந்தா போதுங்களா? எந்த குழப்பங்களாம ஆக்கித்தாரேன். மனநிறைவோட உன்னை ஏற்க வைக்கிறேன். செய்கிற தொழில மன வருத்தமும் மனச்சரிவும் இருக்கு. அதையும் சரியாக்கி செம்மையாக்கித்தாரேன். வேற என்னப்பா வேணும்? பக்கத்துல கள்ளமில்லாத உள்ளம் படைத்த உனக்கு இனி ஆரோக்கியத்துக்கும் ஆயுளுக்கும் கட்டவில்லை மகனே, இயற்கையாக்கித்தாரேன். மஞ்சள் குங்குமத்தோடு நிறைவான வாழ்க்கையை பெற்று ஒரு ஆம்பளை பையன் பிறப்பான். கருப்பசாமின்னு பேர் வச்சு சொல்லுங்க. அவன் இஷ்டத்துக்கு பேரை வச்சுக்கிட்டு என் இஷ்டத்துக்கு பேரை சொல்லி என் பேரை சொல்லி கூப்பிடு. வெற்றியாயிடும். இந்தா மகனே, உனக்கு என்ன செய்யணும்? சந்தோஷமா உன் பிள்ளைகளை அறுபதுராம காப்பாத்துறேன். அதே வத்தனை கொண்டு பெண்மகளுடைய வாழ்க்கையை பற்றி கேட்டோம். செல்லுமா உலகத்துல விதவிதமான சாமியார்கள், குறி சொல்றவங்க, ஜாதகம் சொல்றவங்க எல்லாத்தையும் பார்த்துட்டேன். உன் மனத்துக்குள்ள ஒரு எண்ணத்தை வச்சு நடைமுறைக்கு ஒரு மாறுபட்ட ஒரு கருத்தை நீ சிந்திச்சேன்னு சொன்னா அது வாழ்வின் நடைமுறைக்கு பொருந்த. ஆனா முன்ஜென்ம பாவத்தின்படி மாங்கல்ய தோஷம் உள்ள பெண்மணி இவள். வரக்கூடிய வைகாசி வரை பொறுமையாக இருந்தால் இவ வாழ்க்கைக்கு செம்மையான திருப்பத்தையும் தந்து பாவ நிலைகளை நீக்கி புனிதமான வாழ்க்கையை அமைச்சிட்டார். காரணம் அப்படியா? அடுத்து திருவாரூர் எல்லை யாரு இருக்கா? திருவாரூர் இருக்கீங்களா? மகளே, மனம் வாடாம உன்னை காப்பாற்ற
திருவாரூர் கல்யாண வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது யாருப்பா? வாப்பா. கல்யாணம் இப்பதான் நம்ம ஊர் பக்கம் யாருக்கு தம்பி கல்யாணம்? அருள் புரிவாய். வரலாம். தன்னுடைய குறைகளையோ தன்னுடைய தளர்வுகளையோ உலகத்துக்கு எடுத்து சொல்லக்கூடாது. நம்மளோடவே எல்லாம் இருக்கணும்னு நினைச்சு வாழ்ந்தவன் நீ. பொல்லாத இழப்பை பெற்ற ஒரு காரணத்தினால கருப்புசாமி பப்ளிக்கவே சொன்னாலும் நம்ம தெய்வம்னு தானே வந்திருக்கோம். அதனால எந்த விஷயத்த சொன்னாலும் பரவாயில்லன்னு உன் மனதை தைரியப்படுத்தி தான் ஏன்ட்டு நீ ஒரு கேள்வியை கேட்க வந்திருக்க. இப்ப எந்த ஒரு ஆறுதலும் இல்லாமல் இறுதி வரை நம்மளை பார்க்கறதுக்கு யார் இருக்கா, அதுக்கு என்ன வழி செஞ்சா சரி வருங்கிற ஒரு குழப்பம் உன் உள்ளத்துல உண்மையா இல்லையா? காரணம் வரக்கூடிய பங்குனி மாதம் 20ஆம் தேதிக்கு மேல ஒரு துணையான ஒரு ஹெல்ப் உனக்கு அமையும். அதுல வாழ்க்கையை நிம்மதியாக்கிக்கலாம், மனக்குழப்பம் இல்லாம நடக்கலாம். வேற என்னப்பா வேணும்? ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும், ஒருத்தர் பிசினஸ் பார்ப்போம். ஜெயிச்சுட்ட மன நிறைவா நிம்மதியா இருக்கும். கருப்புசாமிக்கு அதே திருவாரூர் எல்லை தன்னுடைய பிள்ளைகளுடைய இல்லற வாழ்க்கையை பத்தி கேட்க வந்தது. பாப்பா என்னப்பா வாழ்க்கை? கல்யாணம் காரணம் இன்னும் ஒரு தடவை காரணம் கருப்புசாமி உன்னைய நம்பி வந்திருக்கேன். நான் நினைச்சபடி என் பிள்ளைக்கு கல்யாணம் அமையணும். அது இஷ்டத்துக்கு மனக்குழப்பமோ பிரச்சனையோ வந்துடக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் உன் உள்ளத்துல காரணம். அது ஒரு பழம் எடுத்து வாப்பா. வாழைப்பழத்துல கண்ணமுடிக்கையா வருத்தப்படுவியாப்பா? தைரியமான பிள்ளை. அவன் பேர் என்ன பேரு? கருப்புசாமிக்கு வேறு இனத்தார் வேறு மதத்தினர் யாராலும் நீ பாதிக்கப்படாமல் மரியாதை மிகுந்த வாழ்க்கையை அமைச்சு உன் பிள்ளை நல்லா இருக்கு. அதுக்கு வேண்டிய கனியை தந்துட இந்த பழத்தை சாமியுடைய பிரசாதமா நினைச்சு சாப்பிடலாம். கருப்புசாமிக்கு அப்படியா? நிறைய பணங்களை இழந்து நஷ்டம் அடைந்து வேதனை அடைந்து வந்தது யாருப்பா? ஆரூர் எல்லை திருவாரூர். திருவாரூர் பக்கத்தில் உள்ள கிராமம் மாதிரி என்ன கிராமம் அது? காரணம் என்ன பணத்தை இழந்துட்ட? அப்படி நீ என்னப்பா பணத்தை இழந்துட்ட? ரயில் ரோடு எங்க இருக்கு? பக்கத்துல போடு போட்டு காட்டு. தண்டாளம் யாரைத்தான் நம்புவதோ என்ன சொல்றாரு? யாரைத்தான் நம்புவதோ ஏழை நெஞ்சம். உன்னுடைய தொழிலை போய் பார்த்தேன். உன்
போற வழியில இடது பக்கத்துல ஒரு முடுக்க ஓட்டி ஒரு சின்ன கோயில் வருது. ஆமா, சரியா? இப்போ 3 ஆண்டு காலங்களாக நீ நடத்துற தொழில்ல நிறைய ஏமாற்றங்களும் நஷ்டமும் நடக்கும். சில நண்பர்களால் நீ பாதிக்கப்பட்டு பணமும் இழந்திருக்கிற, உண்மையா? அதே மாதிரி வாகனங்கள் சம்பந்தமான பொருள்களும் உனக்கு அடிபட்டு இருக்கு. இந்த நிலையிலிருந்து உன்னை மீட்டி கடன் விடாம காப்பாற்றி வழிவகுத்திருந்தா போதும்னா காரணம் உருவாக்குவோம். தைரியமா இருக்கான். வேற என்ன வேணும்னு ஒரு வாரம் கேட்டு காணா தம்பி. என்னடா வேணும்? பக்கத்துல இருக்கு. என்னைய நினைச்சு காணா நீ.